இந்த மாதிரியே நீங்களும் பர்ஷியன் கேட் வளர்த்துருக்கீங்க, உங்களோட கேட் ஃபீமேல் கேட் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது ஹீட் பீரியட்கான சிம்டம்ஸ் தான். இந்த வீடியோவில் நம்ம ஹீட் பீரியடில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மியோ சவுண்ட் வந்து ஹையாகவே இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி மியோ மியோ அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொசிஷன் தான், ஹாஃப் பொசிஷனில் இருப்பாங்க. அதாவது அவங்க பாடி ஃபுல்லாகவே ஃப்ளோரை தொடுற மாதிரியும் அவங்க பேக் பொசிஷன் இந்த மாதிரி இருக்கும். அண்டு வந்து வாலில், ஸ்க்ரீனில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் அவங்க வந்து இந்த மாதிரி தடவுவாங்க. நம்மக்கிட்டேயே வந்து ஹெல்ப் கேட்பாங்க. அவங்க ஃபுல்லாக வந்து கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி ஹாஃப் பொசிஷனில் இப்படி தான் பண்ணுவாங்க. இதுதான் அவளோட ஹீட் பீரியட்கான சிம்டம்ஸு. இந்த மாதிரி டைமில் நம்மளும் அவங்கள வந்து கழுத்தில் தடவி விடுறது அண்டு வந்து பேக் ஃபுல்லாகவே நல்லா ரப் பண்ணி தடவி விடணும். நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. நான் வீடியோவில் கூட அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அண்டு செகண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டோராக வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேட் வந்து அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டாங்க. ஆனால் இந்த ஹீட் டைமில் கண்டிப்பாக வெளியில் போகிறதுக்கு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மெயில் கேட்டை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக. மியோ சவுண்டு எல்லா விண்டோஸ் அண்ட் டோர் சைட்லேயும் போயிட்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஹீட் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் ஃபீமேல் கேட் மேட் ஆகாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹீட் வந்துகிட்டே இருப்பாங்க. என்னோடய கேட்டுக்கு 4 ஹீட் பீரியட் இல்லை 5 ஹீட் பீரியட் கூட நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் மேட் பண்ணோம். அது வந்து நம்ம கேட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அண்டு கிட்டன்ஸோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் அப்படி தான் ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நான் மேட் பண்ணேன். இன்னொரு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் ரோல் ஆகுவாங்க. அந்த மாதிரி ரோல் பண்ணி அவங்கள நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு மாதிரி ரோல் பண்ணிகிட்டே காமிப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல பெயின் இருக்கும்னு ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேக்கில் டெய்ல் கிட்ட வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கும். அந்த ப்ரெஷர் பாயிண்ட் கிட்ட லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். இந்த மாதிரி டைமில் அவங்களோட நல்லாவே விளையாடணும். நீங்கள் மேட்டிங் வர்றதுனா இது பர்ஃபெக்டாக இருக்கும்.